ஹே கைஸ், மனிதர்கள் செவ்வாய் கிரகத்தில் வாழ முடியுமா முடியாதான்னு பேசின்னு இருக்கிற இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு பூமிக்கு அப்படி என்னதான் வித்தியாசம்னு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் வாங்க. சரி, ஃபஸ்ட்டு இதோட பரப்பளவுலேருந்து ஆரம்பிப்போம். செவ்வாய் கிரகத்துக்கு 144.8 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. பூமி கூட கம்பேர் பண்ணும்போது செவ்வாய் கிரகம் குழந்தைன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பூமி 510 மில்லியன் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. அப்புறம் பூமியோட வளிமண்டலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சிஜனோ நைட்ரஜனோ அதிகமாக நிறைஞ்சே காணப்படுது. ஆனால் செவ்வாய் கிரகம் அப்படி இல்லை, கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் அதிகமாக காணப்படும். அப்புறம் நீருன்னு வரும்போது செவ்வாய் கிரகத்தை நம்ம இன்னும் முழுமையாக ஆராய்ச்சி பண்ணலை. அப்படி ஆராய்ச்சி பண்ணி நீர் இருந்தாலும் அது ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் பூமி அப்படி கிடையாது. ஏன்னா பூமி 3/4 பாகம் முழுமையாக கடலில் சூழ்ந்தது. தென் பூமியோட வெப்பநிலைன்னு பார்க்கும்போது சராசரியாக 15 டிகிரி செல்சியஸ். ஆனால் செவ்வாய் கிரகத்தில் அப்படி கிடையாது. சராசரியாக 60 டிகிரி, ட்ரிபிள் மடங்குக்கு அதிகமாக பூமியை விட அங்கே வெப்பநிலை அதிகமாக இருக்கும். குளிரும் அதிகமாக நிலவக்கூடும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக பூமியில் வாழ்வதற்கான ஏற்ற சூழல் உள்ளது. ஆனால் மார்ஸில் அது இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும். கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. நன்றி.